ஜெபம் உங்களுக்காக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, இந்த அருமையான நாள் கொடுத்தக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. அப்பா, அவங்க இருதயத்தின் கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவரே எவ்வளவு அவங்க பெயினில் இருக்காங்க நீங்கள் அறிவீங்க ஆண்டவரே. அப்பா, மற்றவங்க முன்னாடி அழுக முடியாத சூழ்நிலை ஆண்டவரே. அப்பா, அந்த இருண்ட நேரத்தில் ஆண்டவரே அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த கண்ணீரை நீர் பார்க்கிறீர் அப்பா. துருத்தியில் அந்த கண்ணீரை நீர் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறீர்னு தெரியும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் ஆண்டவரே அவங்களுக்கான ஒரு பதிலை நீங்கள் கொடுங்க. உங்கள் நாமம் மகிமைக்கென்று இயேசுராஜாவோட நாமத்தினால பிதாவனோட சித்தத்தின்படி அந்த பதிலை நீங்கள் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அவங்க இதயத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் அவங்கக்கிட்ட இருந்தாலும் ஆண்டவரே, தேவரீர் நீங்கள் எங்கள் கூட இருக்கும் போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்பா. கஷ்டத்தை பார்த்து நாங்கள் பிரமிக்க போகிறதில்ல. ஏன்னா எங்கள் தேவன் அந்த கஷ்டத்தை விட பெரியவர் அப்பா. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரை. நீர் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை அதிசயத்தை இந்த மகனுக்கும் மகளுக்கும் செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரை. ராஜா அப்பா, உங்கள் கரம் உங்களோட இருக்கட்டும் ஆண்டவரை. உங்கள் கிருபை அப்பா அவங்கள நிரப்பட்டும் ஆண்டவரே. உங்கள் சமூகம் உங்கள் முன்பாக போகட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துலலாம் அவங்க வெட்கப்பட்டு இருக்காங்களோ, எந்த இடத்துலலாம் அவங்க பயந்துட்டு இருக்காங்களோ, அந்த இடத்துலலாம் நீங்கள் போய் முன்னின்று அவங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. ராஜா, தேவரீரோட பிள்ளைகளை அவங்க உயர்த்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்கள் நம்பினவர்களை என்றைக்குமே நீங்கள் கைவிட போகிறதில்ல ஆண்டவரே. இந்த பிள்ளைங்களை உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். பொறுப்பெடுத்து ஆசீர்வத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைக்கென்று அப்பா உங்களுக்கு சாட்சியான பிள்ளைகளை அவங்க வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுராஜாவின் ஈடின் எல்லா நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஜெப குறிப்பு இருந்தால் எங்களோட பகிருங்க. நாம் ஒருமித்து ஜெபிப்போம். கண்டிப்பாக பிதாவானவர் இயேசுராஜா மூலமாக நமக்கு பதில் தருவார். ஆமேன். ஜெபம் உங்களுக்காக ஜெபிக்கலாம்.